மரவாத்து அல்லது கரோலினா வாத்து என்பது தென் அமெரிக்காவில் உள்ள வண்ணமயமான மிக அழகிய பறவைகளில் ஒன்றாகும். மரவாத்து தலையிலிருந்து வால் சிறகுகள் வரை சுமார் 18 அங்குலம் நீளமுடையது. ஆண்வாத்து பல வண்ண நிறங்களை தன் உடலில் கொண்டிருக்கும். கண்கள் சிவப்பு நிறமுடையதாக காணப்படும். கழுத்தில் வெண்மை நிற வளையம் ஒன்றிருக்கும். தலைப்பகுதி தனித்துவமான பச்சை நிறத்தில் இருக்கும். பெண் வாத்துகள் பழுப்பு நிறத்தில் புள்ளிகளுடன் காணப்படும். மரவாத்துகள் மற்ற வகை வாத்துகளைப் போல வாழ்நாளின் பெரும்பகுதியை நீருள்ள ஆறுகளிலும் குளங்களிலும் கழிக்கின்றன. தங்குவதற்கும் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்கும் உயரமான மரங்களையே தேர்ந்தெடுக்கிறது. தங்களை இரையாக கொள்ளும் மற்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கவே இவ்வாறு உயரமான மரங்களில் கூடு கட்டுகின்றன. இவைகள் தரையிலிருந்து 30 அடிக்கும் மேலேயுள்ள மரக்கிளைகளில் அல்லது மரப்பொந்துகளில் கூடு கட்டி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சுகள் பொரிக்கும். அமெரிக்காவின் பெரும் பகுதிகளிலும் கனடாவின் தெற்கு பகுதியிலும் மிகுதியாக காணப்படுகிறது. மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை இவைகளின் இனப்பெருக்க காலம். பெண் வாத்துகள் அவைகள் எங்கு பிறந்து வளர்ந்தனவோ அதே இடத்திலேயே கூடுகட்டி வாழ விரும்புகின்றன. அவைகள் தங்களுக்கு பிரியமான அழகிய பலவண்ண ஆண் துணையுடன் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு கூட்டி வருகின்றன. இவைகள் வழக்கமாக வருடம் ஒரு முறை இனப்பெருக்கம் செய்கின்றன. சில வேளைகளில் வருடம் 2 முறை முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதும் உண்டு. குஞ்சுகள் வளர்ந்து பெரியதாகி பிரிந்ததும் அவைகள் காத்திருந்து அடுத்த இனப்பெருக்கத்தை தொடருகின்றன. பழங்கள், கொட்டைகள், சிறு பூச்சிகள், நீர்வாழ் சிறு உயிர்கள், புழுக்கள் ஆகியவை இதன் உணவுகளாகும். இளம் குஞ்சுகள் தாய் பறவையுடன் சேர்ந்து தரையிலும் நீரிலும் சிறு பூச்சிகளையும் புழுக்களையும் உணவாக கொள்ளும். இச்சமயத்தில் ஆமைகள், முதலைகள், பாம்புகள், பெரும் தவளைகள் மற்றும் கழுகு போன்ற பறவைகளுக்கு 50 விழுக்காடு குஞ்சுகள் இரையாக வாய்ப்புண்டு. குஞ்சுகள் தானாக பறந்து இரைகளிடமிருந்து தப்பிக்கும் வரை சுமார் 8 முதல் 10 வாரங்கள் தாய் பறவை கவனமாக பார்த்துக் கொள்ளும். நன்றி. ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.